அனைவருக்கும் எனது அன்பான வணக்கம். இன்றைய பதிவில் நம் வீட்டை சுத்தப்படுத்தக்கூடிய துடைப்பத்தை எந்த நாளில் வாங்கணும், எந்த திசையில் வைத்தால் நமக்கு அதிர்ஷ்டம் ஏற்படும், அதை பற்றின பதிவு தான். வீடியோவை ஸ்கிப் பண்ணிடாமல் பாருங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணிய அனைவருக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றி. நம்ம தெய்வீக ஆற்றல் சேனலை இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானையும் ஆளுங்கிற பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. வாங்க இப்போ பதிவுக்குள்ளே போகலாம். நம் வீட்டை எப்பொழுதுமே அனைவரும் சுத்தமாக வைத்துக்கொள்ள தான் விரும்புவோம். அதற்கு பயன்படுத்தக்கூடிய துடைப்பத்தை எந்த நாளில் வாங்கினால் நமக்கு மகாலட்சுமி யோகம் கிடைக்கும், அதை எந்த திசையில் வைத்தால் நமக்கு அதிர்ஷ்டம் ஏற்படும். ஜோதிடத்தில் வாஸ்து சாஸ்திரத்தின்படி நம்முடைய வீட்டின் அமைப்பு எப்படி இருக்கணும் அப்படின்றத நம்ம பார்த்து கட்டுறோம். அது மட்டும் இல்லாமல் நம்ம வீட்டில் வாங்கி வைக்கக்கூடிய சில பொருட்கள், முக்கியமான பொருட்கள், மகாலட்சுமி வாசம் செய்யக்கூடிய பொருட்களாக இருக்கக்கூடிய துடைப்பத்தை எந்த நாளில் வாங்கினால் நமக்கு அதிர்ஷ்டம் ஏற்படும், அதனை நாம் சரியான இடத்தில் வைப்பது மிகவும் சிறப்பான பலனையும் தரும். மகாலட்சுமி தேவியின் அருளை தரக்கூடியதாகவும் இருக்கணும். துடைப்பம் வீட்டை சுத்தம் செய்யக்கூடிய பொருள் மட்டும் நம்ம நினைக்கக்கூடாது. அந்த பொருள் மகாலட்சுமி தேவியின் வடிவமாக இருக்கக்கூடிய பொருள். அந்த பொருளை நம் வீட்டிற்கு வாங்கி வரும்போது சில குறிப்பிட்ட நாட்களில் வாங்கி வந்தால் நமக்கு மகாலட்சுமியின் கடாட்சம் எப்பொழுதுமே நிறைந்திருக்கும். எப்பொழுதுமே நம் வீட்டை பெருக்கும் போது காலை வேளையில் பெருக்கணும். அதே போல மாலையில் 5 மணிக்குள்ள நம் வீட்டை சுத்தப்படுத்திடணும். அந்த குப்பையை பெருக்கி நாம் குப்பை தொட்டியில் போட்டுடணும் மாலை 6 மணிக்குள்ள. அதற்கு மேல் நீங்கள் அந்த குப்பைகளை வெளியில் போடக்கூடாது, டஸ்ட்பினில் போடக்கூடாது. காலையில் தான் அடுத்த நாள் போடணும். வீட்டில் துடைப்பம் தேஞ்சி போச்சு, கட்டையாக ஆயிடுச்சு அப்படின்னா அந்த துடைப்பத்தை நீங்கள் பயன்படுத்துகிறத தவிர்த்திடணும். புதுசாக துடைப்பம் வாங்கிட்டு வரணும். புதிதாக துடைப்பம் வாங்கிறத வாரத்தில் 2 நாளில் நீங்கள் வாங்கணும். அப்படி வாங்கினீங்கன்னா அந்த நாட்களில் வாங்கும்போது உங்களுக்கு அதிர்ஷ்டம் உண்டாகும், பணவரவும் அதிகரிக்கும், செல்வமும் பெருகும். எந்த நாட்களில் துடைப்பம் வாங்கக்கூடாது அப்படின்றத பார்த்துட்டு எந்த கிழமையில் துடைப்பம் வாங்கினா நமக்கு நல்லது அப்படின்றதையும் பார்க்கலாம். திங்கட்கிழமை கட்டாயம் நீங்கள் துடைப்பம் வாங்கிறத தவிர்த்திடணும். உங்கள் வீட்டில் புதுசாக துடைப்பம் வாங்குறீங்க அப்படின்னா திங்கட்கிழமை, சனிக்கிழமை இந்த 2 நாட்களில் வாங்கவே கூடாதுங்க. அந்த நாட்களில் வாங்கினால் குடும்பத்தில் தனவரவு குறையும். பணவரவுங்கிறது வரவேண்டியது கூட தடைப்பட்டு நின்றுடும். வீட்டில் எதிர்மறை ஆற்றல் அதிகரிக்கும். இதனால் பார்த்திங்கன்னா நமக்கு மன கஷ்டம் ஏற்படும். அதனால் திங்கட்கிழமை, சனிக்கிழமை நீங்கள் துடைப்பம் வாங்குவதை தவிர்ப்பது ரொம்ப நல்லது. சனிக்கிழமை ஏன் வாங்கக்கூடாது அப்படின்னா சனியோட தாக்கம் இருக்கும், சனி தோஷம் ஏற்படும். இரும்பு சம்பந்தமான பொருட்களையும் சனிக்கிழமை வாங்கக்கூடாது. நம் வீட்டுக்கு புதுசாக மகாலட்சுமி அம்சம் பொருந்திய பொருட்கள், துடைப்பம், மாப்பு, இந்த மாதிரி பொருட்களை சனிக்கிழமை வாங்கிறத தவிர்த்திடணும். அப்போ என்னைக்கு தான் வாங்கணும் அப்படின்றத இப்போ பார்க்கலாம். வீட்டிற்கு புதுசாக துடைப்பம், மாப்பு, முறம் இந்த மாதிரி பொருட்களை வாங்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்க செவ்வாய்க்கிழமை, வெள்ளிக்கிழமை இந்த 2 தினங்களில் வாங்கினால் மிகவும் சிறப்பாக இருக்கும். இதனால் உங்களுக்கு லக்ஷ்மி தேவியின் நல்லாசி வாழ்வில் நிலைத்திருக்கும். செவ்வாய்க்கிழமை, வெள்ளிக்கிழமை காலை வேளையில் நீங்கள் உங்கள் வீட்டில் துடைப்பம் வாங்கிட்டு வைங்க. இப்படி வைக்கிறதுனால உங்களுக்கு அதிர்ஷ்டம் ஏற்படுங்க. அடுத்ததாக துடைப்பத்தை எந்த திசையில் வைத்தால் நமக்கு நல்லது அப்படின்றத பார்க்கலாம். துடைப்பம் நம் வீட்டில் வைக்க வேண்டிய இடம் ரொம்ப முக்கியமானது. உங்கள் வீட்டில் செல்வ வளம் பெருகவும், ஆசைகள் நிறைவேறவும், பணவரவு அதிகரிக்கவும் நீங்கள் துடைப்பத்தை உங்கள் வீட்டில் வடமேற்கு திசையில் வைக்கலாம், அல்லது மேற்கு திசையில் துடைப்பத்தை வைப்பது ரொம்பவும் நல்லது. மேற்கு திசை, வடமேற்கு திசை இந்த 2 திசையில் நீங்கள் துடைப்பத்தை படுத்த வாக்கில் தான் வைக்கணும். குத்திட்டு நேராக நிற்கிற மாதிரி வைக்கக்கூடாது. வடமேற்கு திசையிலும் மேற்கு திசையிலும் வைப்பதனால் வீட்டில் எப்பொழுதுமே நேர்மறை ஆற்றல் அதிகரிக்கும். லக்ஷ்மி தேவியின் அருள் எப்பொழுதுமே கிடைத்து கொண்டே இருக்கும். குறிப்பாக மேற்கு திசையில் துடைப்பம் வைப்பது எல்லா குறைகளும் நீங்கி பிரச்சனைகள் தீரும் என்பது நம்பிக்கை. எந்த திசையில் வச்சா நமக்கு அதிர்ஷ்டம் அப்படின்றத இப்போ தெரிஞ்சுக்கிட்டோம். அடுத்தது எந்த திசையில் வைக்கக்கூடாது அப்படின்னா
ஈஸ்ட் கிழக்கு திசையில் துடைப்பத்தை வைக்கக்கூடாது. அதே போல் வடக்கு திசை நார்த்து திசையிலையும் துடைப்பத்தை வைக்கக்கூடாது. அப்படி மீறி வைத்தால் நமக்கு நிறைய பிரச்சனைகள்லாம் வரும். இதனால தான் வருது அப்படின்றதும் நமக்கு தெரியாது. கிழக்கு வடக்கு திசையில் துடைப்பம் வைப்பதை தவிர்த்திடுங்க. மேற்கு வடமேற்கு திசையில் துடைப்பம் வைங்க. தெற்கு திசையில் வைக்கக்கூடாது என்பது எல்லாருக்கும் தெரிந்த ஒன்றுதான். இந்த 2 திசைகளில் மட்டும் உங்கள் வீட்டு துடைப்பத்தை கீழே படுக்க வாக்கில் வைங்க, நேராக வைக்காதீங்க. அதே போல் துடைப்பம் புதுசாக வாங்குறீங்க அப்படின்னா செவ்வாய்க்கிழமை வெள்ளிக்கிழமை நீங்களும் இந்த 2 தினங்களில் ஏதாவது ஒரு தினத்தில் உங்கள் வீட்டில் புதுசாக துடைப்பம் வாங்குறீங்க அப்படின்னா அன்றைக்கு வாங்கிட்டு வந்து வைங்க. உங்களுக்கு மகாலட்சுமி கடாட்சம் கிடைக்கும், அதிர்ஷ்டமும் வரும், பணவரவும் அதிகரிக்கும், செல்வ வளமும் பெருகும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மீண்டும் அடுத்து ஒரு நல்ல பதிவுடன் நான் உங்களை சந்திக்கிறேன். வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். நன்றி, வணக்கம்.